Sweethearts, welcome to the edit. So இன்னைக்கு வந்து ப்ரிவியூல இருக்க மாதிரி எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து Inshot ஆப் வந்து வேணும். எடிட் போட்டோ போய்க்கோங்க. இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். பார்த்து ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க எந்த போட்டோ எடுக்கணுமோ போட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. போட்டோஸ் எல்லாம் நான் எங்க இருந்து டவுன்லோட் பண்றேன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ வந்து போட்டோ ஓபன் பண்ணிட்டு ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் போய் ரேஷியோ கொடுத்துக்கோங்க. அதுல 3:2 வச்சிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இமேஜ்க்கு ஃபுல்லாக வர மாதிரி ஜூம் இன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ பெருசாக இருந்தால் சின்னது பண்ணிக்கோங்க, ஜூம் இன் பண்ணிக்கோங்க, இல்லை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எஃபெக்ட்ஸ் வந்து 3 எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ட்வைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்து கொஞ்சம் உங்களுக்கு லோட் ஆக டைம் ஆகும். இங்கே வரங்க ட்வைலைட் இருக்குது, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எஃபெக்ட்ஸே தான் வரப்போகிறோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் டிக் கொடுத்து தான் வரணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து இதே மாதிரி 2 எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மறுபடியும் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி சிம்பிள் பக்கத்துலேயே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டு அதுக்கும் லாஸ்ட் வந்தீங்கன்னா HDR2ன்னு இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட இமேஜ் வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், கலர் இதாகிக்கும். இப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சேம். இப்போ வந்து நம்ம விக்னெட் ஆட் பண்ணோம். நம்ம ஒரே டைம்லேயே எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியாது, ஒவ்வொரு எஃபெக்டாக தான் ஆட் பண்ண முடியும். அதனால தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். எஃபெக்ட்ஸ் மறுபடியும் போயிட்டு அந்த விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததில் எஃபெக்ட்ஸ்லேயே கடைசி ஒன் விக்னெட் தான். இப்போ வந்து நான் அந்த விக்னெட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சூஸ் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா இதுவும் அப்படியே வந்துடும். நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, வேறு எதுவும் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இந்த இமேஜை. உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேலே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ்னு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து சேவ் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ போயிட்டு ஃபஸ்ட் நான் பிளாங்க் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். பிளாங்க் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ போயிட்டு வீடியோலேருந்து நான் வந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைலில் இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணி வச்ச இமேஜை வந்து செலக்ட் பண்ணி அதை நான் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வர மாதிரி ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு அதையும் வீடியோ கடைசி வர மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ சாங் ஆட் ஆகிட்டோம், இமேஜ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஆம்ஸ்டர்டாம்னு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட இன்னொரு சேனலில். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃபாண்ட்டாக தான் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இதை வந்து நான் வீடியோ எண்ட் வரையிலும் கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் இந்த அனிமேஷன் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்துட்டு கீழே வந்து கடைசியிலேருந்து 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். மறுபடியும் முடிகிற இடத்துல நான் வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். பார்த்திங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நார்மல் அனிமேஷனே போதுன்னா அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால தான் நான் வந்து ஸ்டார்டிங்க்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இப்போது நம்ம வந்து இமேஜ் சாங்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி மெத்தட் நம்ம நிறையா பண்ணியிருப்போம். நம்ம எங்கெல்லாம் வேர்ட்ஸ் டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாங்லேருந்து டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் ஃபுல் இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அனிமேஷன் டெக்ஸ்ட்டு எல்லாம் அப்படியே தான் வரும். நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணுறது மட்டும் பண்ணால் போதும், ஃபாண்ட் எல்லாம் அப்படியே வந்துடும். உங்களுக்கு கீ ஃப்ரேம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றில் ஆட் பண்ணியிருப்போம்ல, அது வந்து ஃபஸ்ட்டு ஒன்றில் மட்டும்தான் வரும். மற்ற இதுலையெல்லாம் செகண்ட் கீ ஃப்ரேம் நீங்கள் மறுபடியும் வேணும்னா ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த கீ ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் இப்போ வந்து டெக்ஸ்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயும். மற்றபடி கீ ஃப்ரேம் அனிமேஷன் எல்லாமே அப்படியே இருக்குது. உங்களுக்கு வந்து இதுவே ஓகேன்னா வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் அதுலேயே இருக்கும், கரெக்டாக அதில் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் ஒரு ஓவர்லே வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னோடய மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ண தெரியலைன்னா கீழே அதுக்கும் ஒரு வீடியோ போட்டு
போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட இன்னொரு சேனலில் தான் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து லைட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்பீடு போயிட்டு நீங்கள் வந்து கீழே 0.40 வச்சுக்கோங்க. 0.40 வச்சா நான் வந்து ரொம்ப இதாக இருக்குது, 0.30 வச்சுக்கிறேன். 0.40 வச்சு எனக்கு பத்தலை, அதனால் 0.30 வச்சுட்டு மீதி இருக்கிறது நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்து வீடியோ அது வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்பீடை குறைச்சி லென்த் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.